நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியா நம்மளோட கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச்காக, அதாவது டாரட் ரீடிங் பத்தி பார்க்க போறோம். அது நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறோம்னா, டாரட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீரர் சாரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், கடகராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் அவங்களோட கேரக்டர் பத்தி எனக்கு சொல்லிருங்க மேம். கடக ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுலயும் ஒரு கான்ட்ராடிக்டான ஒரு விஷயம் இருக்கு. ஃபேமிலியோட இருக்கணும்னு நினைப்பாங்க. என்ன மேம் இண்டிபெண்டன்ட் சொல்றீங்க, ஃபேமிலின்னு சொல்றீங்க? அதாவது ஃபேமிலிக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனா அவங்களோட லைஃப்க்கு அவங்க சுதந்திரமா செயல்படணும் அதை வந்து நினைப்பாங்க. பட் ஃபேமிலியை விட்டுட்டு நகர மாட்டாங்க, ஃபேமிலியை விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. ஃபேமிலி அவங்க கூட டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கும். பட் அவங்களோட டிசிஷனா இருக்கட்டும், அவங்களோட லைஃப் பாத்தா இருக்கட்டும், அது எல்லாம் சுதந்திரமானதா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க யாரும். நான் இண்டிபெண்டா சுதந்திரமா சுத்தி வரணும். எனக்கு என்ன வந்து என்னோட லைஃப் இது, நான் தான் அதை வந்து வாழணும். அப்போ அதுக்கு எனக்கு அந்த சுதந்திர தன்மை வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க ரொம்ப பிரேவான ஆள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட தைரியம் சில டைம் எப்படி இருக்கும்னா, இந்த சிம்மத்துல இருக்கிறவங்க, சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப தைரியம், எதுவுமே வந்து சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப தைரியம்னா 12 ராசியில சிம்ம ராசி சொல்லுவோம் இல்லையா, அதற்கு ஈக்குவலா இருக்கும் இவங்களோட தைரியம். சில டைம்ல இறங்க மாட்டாங்க, பட் இறங்கிட்டாங்கன்னா அப்படியே என்ன இவங்க இப்படி ஒரு தைரியசாலியா அப்படின்னு பாக்குற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அது எல்லாமே அந்த கான்ஃபிடென்ட், அவங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ட், அதுதான் அந்த ஒரு விஷயம் தான் அவங்களை இந்த இண்டிபெண்டான ஒரு லைஃப்க்கும் வந்து எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் ஃபேமிலி வந்து எப்பவுமே ஃபேமிலி தான் அவங்களுக்கு என்னைக்குமே கூட வரும்ன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. சில பேருக்கு ஃபேமிலி தான் நம்மளுடைய உண்மையான பலம் சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்காக வாழ்றவங்களே இருப்பாங்க. ஃபேமிலிக்காகவே வாழ்க்கைய வாழ்றவங்களாவும் இருப்பாங்க. தன்னுடைய ஃபேமிலிக்கு ஒண்ணுன்னா அவங்க யார வேணா எதிர்க்க தயங்க மாட்டாங்க, அந்த மாதிரியும் இருப்பாங்க. அண்ட் இவங்க ரொம்ப இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இப்படி இருந்தா அப்ப ரொம்ப ரூடான பர்சனா, ரொம்ப வந்து டாமினன்டான பர்சனா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க, ரொம்ப அன்பு கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய இரக்க குணம் ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க. சோ இப்படியான ஒரு குணாதிசயங்களை கொண்டவங்க. எந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல ஷைன் ஆவாங்க? குறிப்பா எதுவும் அரசியல்ல? கடகம். இவங்களுடைய துறை அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நீங்க அரசியல் கேட்கும் போது நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த கார்டுமே அங்க மாறாம வருது பாருங்க. சோ அதான் லீடர் பொசிஷனுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மன வேதனை, மன நெருக்கடியை கொடுத்தாலும் பட் அதை அவங்க சக்சஸ் பண்றதுக்கான ரேஷியோ அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறதுக்கு அதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இதுல வந்து இந்த துறை போனாங்கன்னா ரொம்ப ஷைன் ஆவாங்க, நல்லா ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. அண்ட் வந்து இல்ல ஓன் பிசினஸ் ஏதாவது பண்ணலாம், என்டர்பிரினர் அந்த மாதிரி இருப்பாங்க. தொழிலதிபர், ஸ்மால் பிசினஸ் இல்ல போனா வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அந்த மாதிரி அது மாதிரி ஒரு ட்ரை பண்ணா கூட உங்களுக்கு கிளிக் ஆகும். சோ இந்த துறையில அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே மேம். திருமணம், காதல் பொறுத்த வரைக்கும் எப்படி மேம் இருக்கு? சோ கடக ராசி இவங்களுடைய திருமணம், காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இவங்களுக்கு இந்த ரெண்டு வாழ்க்கையிலயும் எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும். அவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க. கடகராசியில இருக்கவங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ்லயாவது காதலை விட்டோ இல்ல திருமணத்தை விட்டோ தனிமையா இருப்பாங்க, தனிமைப்படுத்தப்படுவாங்க. ஃபேஸ் பண்ணாதவங்களே இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமா, கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஃபேஸ் பண்ணி ஒரு 2 நாளாவது ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, 2-3 நாளாவது ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ராசிக்கு இது வந்து நெசசரியா நடந்தே ஆகும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த பிரச்சனை எப்பவுமே
மோஸ்ட்லி டாம் அண்ட் ஜெர்ரி கப்பலா இருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் இங்க என்ன விஷயம்னா அவங்க துணையை விட்டு பிரிய மாட்டாங்க அப்படின்றதுதான் இங்க காட்டுது. இந்த ராசியில இருக்கிறவங்க எப்பவுமே அந்த சோல்மேட் ட்வின் ஃப்ளேம் மாதிரி ஒன்னாதான் இருப்பாங்க. பட் வெளியே வந்து காட்டிக்க மாட்டாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுப்பாங்க. ஈவன் இவங்க பிரிஞ்சே போனாலுமே அந்த லவ் ஆனது இருக்கும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு. ஓகே மேம், எந்த மாதிரி விஷயத்துல கவனமா ஹேண்டில் பண்றீங்க? கடக ராசி இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, முடிஞ்ச விஷயங்களை முடிஞ்சு போன விஷயங்களை இவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அதை ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பேச்சுவார்த்தையா கூட இருக்கட்டும், ஒரு சாப்டர் எண்ட் ஆயிடுச்சுன்னா அதை மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைக்குரியதா தான் இருக்கும். அண்ட் இவங்களுடைய கூட்டு முயற்சி, ஒரு கொலாபரேஷன் பண்றாங்க, கூட்டாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம யாரோட கூட்டு சேர்றோம், நம்ம யாரோட கொலாபரேட் பண்றோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதுவுமே அவங்களுக்கு தலைகீழா திருப்பி போட்டு விட்டுரும் அடிக்கடிக்கு. அண்ட் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அதுல ரொம்பவே கவனமா இருக்கணும். மோஸ்ட்லி லான்லியா எடுக்க மாட்டாங்க முடிவு, இண்டிபெண்டா எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்கிற முடிவுகள்ல அவங்க கொஞ்சம் யோசிச்சு எடுத்தாங்கன்னா பெஸ்டா வருவாங்க. ஆனா அது எடுக்கிறதே வந்து பிரச்சனையா தான் இருக்கு. ஓகே மேம், இவங்க எந்த மாதிரி தெய்வங்கள் மேம் வழிபடு? கடகராசி. கடகராசி எந்த தெய்வங்கள் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கருப்பர் வழிபாடு தாராளமா செய்யலாம். கருப்பர், அய்யனார், காவல் தெய்வம்னா நிறைய இருக்காங்க. பட் இவங்க எஸ்பெஷலி கருப்பர், அய்யனார் இந்த 2 பேருடைய வழிபாடு செய்யலாம். இவங்களுக்கு அவங்கதான் குலதெய்வமா இருக்காங்கன்னா அப்ப அந்த குலதெய்வத்தை விடவே கூடாது. ஏன்னா எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழல்லையும் மீட்டு கொண்டு வந்துருவாங்க. இந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு நல்லதா இருக்கும். ஓகே மேம்.